அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம சஹர் என்றால் என்ன, சஹர் பற்றிய சில ஹதீஸ்கள் மற்றும் சஹர் செய்யாமல் நோன்பு நோக்கலாமா பற்றிய கேள்விகள் பற்றி இன்று நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ரமலான் நாள் 9. இத்தனை நாள் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் எப்படி நோன்பு நோற்றோமோ அதே மாதிரி 21 நாட்களும் நம்ம இன்ஷா அல்லாஹ் நல்லபடியா நோன்பு நோற்று முடிப்போம். இப்போ சஹர் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சஹருங்கிறது அதிகபட்சம் எல்லாருக்குமே தெரியும். நம்ம நோன்பு நோக்க போறோம் அப்படின்னா அதற்காக காலையில நம்ம எழுந்து உண்ணக்கூடிய அந்த உணவை தான் பாத்தீங்கன்னா சஹர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஸோ சஹருக்கும் சுகூருக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுப்போம். சஹர் அப்படிங்கிறது ஆக்சுவலி என்ன அப்படின்னா இரவோட அந்த கடைசி பகுதியை தான் நம்ம சஹர் வேலை, சஹர் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த அந்த வேலையில நீங்க உண்ணக்கூடிய அந்த உணவுக்கு பேரு சுகூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ இந்த சுகூரோட சாப்பாடு எவ்வளவு முக்கியம், அந்த சாப்பாடு எவ்வளவு நமக்கு முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நீங்க நாள் ஃபுல்லா நோன்பு வைக்க போறீங்க. அதுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வலிமை தேவை. ஸோ அந்த வலிமை இல்லை அப்படின்னா நம்மளால குரான் படிக்க முடியாது, ஒழுங்கா தொழுகை பண்ண முடியாது, இபாதத் பண்ண முடியாது, திக்ரு பண்ண முடியாது, ரொம்ப சோர்வாயிடுவோம். நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. கால்வலியில இருந்து எல்லாமே நமக்கு வந்துடும். ஸோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா காலையில சூரோட சாப்பாட்டை நம்ம சாப்பிடுறது மூலியமா நமக்கு அந்த நாளுக்கான எனர்ஜி நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ சூர் பற்றிய ஹதீஸ்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக கூறியது, சஹர் உடைய அந்த உணவை உண்ணுங்க. ஏன்னா அந்த சுகருடைய உணவுல என்ன இருக்கு, பர்க்கத் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல நோன்பு நோக்க போறவங்க பாத்தீங்கன்னா சுகருடைய உணவை உண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதே போல பேரிச்சம்பழம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பாத்தீங்கன்னா சுகருக்கு ஒரு சிறந்த உணவு அப்படின்னு சொல்லிட்டு பெருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூதாவூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்காங்க. பேரிச்சம்பழத்தை ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுல அவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஈஸியா டைஜஸ்டும் ஆகும். ஸோ அதுக்காக தான் பேரிச்சம்பழத்தை சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சூருடைய சாப்பாடு இருக்கு பாத்தீங்களா, அதுல பரக்கத் இருக்கிறது. ஸோ அதால யாரும் அதை தவிர்க்காம சாப்பிடணும். ஈவன் அது எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு முழுங்க தண்ணி அந்த நேரத்துல குடிச்சீங்கன்னா கூட அதுல அவ்வளோ பரக்கத்து உண்டாகிறது. அதே போல அல்லாவும் மலக்குமார்களும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பரக்கத்தை அந்த சூருக்குள்ள அந்த மனிதன் மேல எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபு சயீத் அல் கத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஜைத் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரும் பெருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சேர்ந்து சுகருடைய உணவை உண்டு விட்டு தொழுகைக்கு போனாங்க. அப்போ தொழுகைக்கும் அதாவது ஃபஜருடைய அதானுக்கும் சுகருடைய அந்த சாப்பிட்டு முடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்துக்குமான நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பட்ட போது 50 வசனங்கள். இப்போ நம்ம குரான் எடுத்து 50 வசனங்கள் படிக்க நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஸோ அவ்வளவு நேரம் தான் பாத்தீங்கன்னா சுகூருக்கும் ஃபஜருடைய அதானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காலையில இருந்து ஒரு 2-3 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருந்தாலும் அவ்வளவு நன்மை கிடையாது. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சுகூரை லேட் பண்றோமோ, அதாவது ஃபஜருக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் அந்த இரவுல கடைசி நேர பகுதி அப்பதான் சஹர் நேரம். ஸோ அந்த நேரத்துல சாப்பிட்டா நமக்கு அவ்வளவு பரக்கத் பிளஸ் அவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ சஹர் செய்யாம நோன்பு நோக்கலாமா அப்படின்ற கேள்விக்கு ஆமா நோக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நாளைக்கு நோன்பு நோக்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க நீயத் வச்சுக்கிட்டீங்க, நான் நாளைக்கு எழுந்து நோன்பு நோக்க போறேன். ஆனா ஏதோ ஒரு காரணத்தால இல்ல உங்களுக்கே தெரியாம அசதியில கூட நீங்க தூங்கிட்டீங்க, ஃபஜர் அதான் ஆயிடுச்சு, சஹர் டைமும் முடிஞ்சிடுச்சு. ஸோ இனிமே நீங்க சாப்பிட்ட எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அதால பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடாமலே பாத்தீங்கன்னா நோன்பு நோக்கலாம் கண்டிப்பா. சஹருடைய சூருடைய உணவு நம்ம உண்ணாமலே கண்டிப்பா நோன்பு நோக்கலாம். ஆனா அதையே நம்ம வழக்கமா கொள்ளக்கூடாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பெருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த செயல்முறையோருடைய அந்த பழக்க வழக்கத்தை நம்ம மாறா செய்யற மாதிரி நம்ம எதையுமே செய்யக்கூடாது. அது சுண்ணான்ற பட்சத்துல நம்ம பாத்தீங்கன்னா கண்டிப்பா சுகருடைய சாப்பாட்டை சாப்பிட்டுதான் நோன்பு நோக்கணும்.
அப்படியே நம்மளால முடியாத பட்சத்துல, இல்ல நம்மளால எழுந்துக்க முடியல அந்த நேரத்துல ஏதோ ஒரு காரணத்தால அப்படின்னா, 1 நாள் 2 நாள் வேணா தவிர்க்கலாம். ஆனா அதையும் வந்து வழக்கமா கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து சுகருடைய சாப்பாட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் எப்படி சாப்பிடுவாங்கன்னா, அப்படியே வயிறு நிறைஞ்சு வயிறுக்கும் மேல வர அளவுக்கு எல்லாம் சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்து அன்னைக்கு நாள் ஃபுல்லா வந்து அவங்க நோன்பு நோக்க போறதால. அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா வந்து போதுமான அளவு மட்டும் எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அதிகமா நீங்க சாப்பிட்டாலும் வந்து மோஸ்ட்லி உடம்பு வந்து பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனம் ஃபுல்லா வந்து சோம்பேறித்தனம் மாதிரி இல்லைன்னா தூங்கிடுவோம். நம்மளால ஒழுங்கா எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஒழுங்கா தொழுகை பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா அளவுக்கு மீறி சாப்பிடாம ஒரு அளவு கொஞ்சம் அளவு வந்து சாப்பிட்டுக்கோங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பேரிச்சம்பழத்தை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து பேரிச்சம்பழம் வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும் அந்த நேரத்துல நமக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா. அதே போல சுகருடைய உணவு தான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற வேதங்கள் இறங்கிய மக்களிடமிருந்து நம்மள வந்து தனித்து காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியில இன்ஷார்ட்டா நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா சுகரோட அந்த உணவை வந்து கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பா சுகர் உணவை சாப்பிட்டு தெம்போட அன்னைக்கு நாளை வந்து நல்ல ஈமானோட நல்லபடியா ஸ்பெண்ட் பண்ணுங்க அல்லாஹ்வுக்காக. அதே போல உங்களால சாப்பிட முடியல தூங்கிட்டீங்க அப்படின்னா அப்பவும் வந்து உங்களோட நோன்பு செல்லும். அதே போல சாப்பாடு சாப்பிட முடியலையா அட்லீஸ்ட் ஒரு சிப் ஆஃப் வாட்டராச்சும் நீங்க குடிங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த தெம்பு வந்து கண்டிப்பா இருக்கும். பரக்கத்தும் வந்து நமக்கு அதிகமா கிடைக்கிறது. அதே போல நைட்டு ஃபுல்லா போன் நோண்டிட்டு காலையில வந்து சஹருக்காக எழுந்துக்கிறதுக்கும் வந்து தயங்காதீங்க. ஏன்னா அந்த போனுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைமை விட அல்லாஹ்க்காக ஸ்பெண்ட் பண்ணா கண்டிப்பா அல்லாஹ் உங்களுக்கு நல்லபடியா வச்சிருக்காரு. இன்ஷா அல்லாஹ் ஏனைய 21 நாட்களும் நல்லமல்களை செய்து ரமலான் மாதத்தின் நன்மைகளை பெறுவோமாக. நன்றி. ஜஸாக்கல்லாஹ்.